குறிப்பாக உங்களுடைய பங்கு பணியாளர் எபின் அவர்கள், அதே போல இந்த பங்கில் உள்ள பங்கு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இந்த பங்கிலே உள்ள இறைமக்கள், இந்த பீடத்தை அருமையாக அழகாக கட்டி எழுப்புவதற்காக உதவி செய்தவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நெஞ்சார வாழ்த்துகின்றோம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இறை வேண்டல் செய்கின்றோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வாசகம், இரண்டாவது வாசகம், திருவழிபாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே அருமையாக சொல்லப்பட்ட பகுதி, இறைவனின் உறைவிடம் உங்கள் மத்தியிலே உள்ளது. புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் காண்கின்றேன். இறைவனின் உறைவிடம் உங்கள் மத்தியிலே இருக்கின்றது. இறைவன் உங்களோடு இருக்கின்றார். இனி சாவில்லை. அவர் உங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். அனைத்தையும் நான் புதியதாக்குகிறேன் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த ஆலயம் அல்லது இந்த ஆலயத்திலே இருக்கின்ற இந்த திருப்பீடமானது இறைவனுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அன்புக்குரியவர்களே மதித்து போற்றவும், அந்த பிரசன்னத்தின் ஆழமான உண்மை பொருளை உணர்ந்து நாம் வாழவும் நமக்கு உதவி செய்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆலயம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, அல்லது திருப்பீடம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் தமிழிலே கூட அருமையாக பழமொழி இருக்கின்றது, ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. எனவே இந்த ஆலயத்திலே இன்றைக்கு இந்த திருப்பீடத்தை அமைத்து அதை அர்ச்சிக்கின்ற பொழுது இந்த ஆலயத்தினுடைய மேன்மையை, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை, இந்த ஆலயத்திற்குள்ளால் நாம் ஒரே குடும்பமாக கூடி வந்து வழிபடுகின்ற பொழுது நாம் எந்த மனநிலையோடு வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் கடவுள் நமக்கு கற்றுத் தருகின்றார். திருவிவிலியத்திலே திருப்பாடல் 84 அருமையாக சொல்லுகின்றது, வான் படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் எத்துணை அருமையானது. எனவே இந்த இல்லம், ஆண்டவர் உறைகின்ற இந்த உறைவிடம், அவருடைய இல்லம் எத்தனை அருமையானது என்பதை திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்றது. தொடர்ந்து அந்த திருப்பாடலை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுவது, உமது ஆலய முற்றங்களில் ஒரு நாள் இருப்பது வேறு இடங்களில் 1000 நாட்கள் இருப்பதை விட மேலானது என்று சொல்லப்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இந்த ஆலயத்தை அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பீடத்தை இன்றைக்கு நாம் எல்லாம் அர்ச்சிக்கின்றோம், புனிதப்படுத்துகின்றோம். எனவே கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆலயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அல்லது ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது, கிறிஸ்தவ வரலாற்றிலே ஆலயம் எப்படி கட்டி எழுப்பப்பட்டது என்பதை சிந்திப்பது நல்லது. யூத வரலாற்றை பார்க்கின்ற பொழுது யூதர்களுக்கு ஒரே ஒரு ஆலயம்தான் இருந்தது. இன்றைக்கு நமக்கு நிறைய ஆலயங்கள், பங்குக்கு ஒரு ஆலயம், பங்குக்கு 2 ஆலயம், மறை மாவட்டத்தில் பல ஆலயங்கள். ஆனால் அன்றைக்கு யூதர்களுக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது, அதுதான் எருசலேம் தேவாலயம். எனவே அந்த எருசலேம் தேவாலயத்திலே தான் நம் ஆண்டவர் இயேசு திருப்பயணமாக சென்றார். நம் ஆண்டவர் இயேசு அந்த ஆலயத்திலே சென்று அவர் பலி நிறைவேற்றினார் என்பதையெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். எனவே எருசலேம் தேவாலயமானது ஒரு மாபெரும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருந்தது. அதை முதலிலே சாலமோன் அரசன் கட்டி எழுப்புகின்றார். எருசலேம் ஆலயத்தை சாலமோன் அரசன் கட்டி எழுப்புகின்றான். பாபிலோனியர்களால் அந்த ஆலயம் தரைமட்டமாக்கப்படுகிறது. இடிக்கப்பட்ட, தரைமட்டமாக்கப்பட்ட அந்த ஆலயத்தை மீண்டும்
அடுத்து இன்னொரு மன்னன் செருபாபேல் மன்னன் கட்டி எழுப்புகின்றான். மீண்டும் அந்த ஆலயம் தகர்க்கப்படுகின்றது. மூன்றாவதாக மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டு அந்த ஆலயம் பெரிய ஏரோதுவினுடைய காலத்திலே மீண்டும் அது கட்டி எழுப்பப்படுகிறது என்பது வரலாறு. அந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருந்தது என்பதற்கு எது எடுத்துக்காட்டு? ஏரோது மன்னனுடைய எதிரிகள் கூட அன்றைக்கு சொன்னார்கள், எருசலேம் ஆலயத்தை அறியாதவன், எருசலேம் ஆலயத்தினுடைய அருமையை அறியாதவன், இந்த உலகத்தில் எதையும் அறியாதவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த எருசலேம் ஆலயம் மேன்மை மிக்கதாக இருந்தது. திருவிவிலியத்திலே 2 குறிப்பேடு 7ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சாலமோன் அரசன் ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றான். இறைவனுக்காக கட்டி எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்தை அவன் கட்டி எழுப்பி அவன் நேர்ந்தளிக்கின்றான். அந்த ஆலயத்தை அரசன் நேர்ந்தளிக்கின்ற பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன? இந்த ஆலயத்தை நானே விரும்பி தேர்ந்தெடுத்து அர்ச்சிக்கின்றேன். நானே விரும்பி இந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அர்ச்சிக்கின்றேன். இந்த ஆலயத்தின் மீது நான் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் இந்த வாடிவிளை மக்களுக்கும் இதைத்தான் சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே ஒரு திருப்பிடத்தை நாம் கட்டி எழுப்புகின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு வருகின்ற மக்கள், இந்த ஆலயத்திலே நடக்கின்ற வழிபாடுகள், இவைகளின் மீது நான் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றேன். எனவே கடவுள் இந்த ஆலயத்தை பார்க்கின்றார். எனவே இந்த கடவுள் இந்த ஆலயத்திலே நடக்கின்ற வழிபாடுகளை பார்க்கின்றார். இந்த ஆலயத்திலே வருகின்ற மனிதர்கள் எந்த மனநிலையோடு வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றார். இந்த ஆலயத்திற்குள்ளால் வருகின்ற மனிதர்களுடைய ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றார். இந்த ஆலயத்திற்குள்ளால் வருகின்ற மனிதர்களுடைய உறவு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றார். எனவே இந்த ஆலயத்தை கடவுள் கண்காணிக்கின்றார், கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். நான் இந்த ஆலயத்தின் மீது, இந்த திருப்பீடத்தின் மீது, புதிதாக கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பீடத்தின் மீது நான் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே இன்றைக்கு இந்த ஆலயத்தை, இந்த ஆலயத்திலே இருக்கின்ற இந்த திருப்பீடத்தை நாம் அர்ச்சிக்கின்ற வேளையிலே கடவுள் விரும்புவது எல்லாம் நாம் எல்லாம் உயிருள்ள ஆலயங்களாக மாற வேண்டும். தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அருமையாக சொல்லுகின்றார், நீங்கள் தூய ஆவியினுடைய ஆலயங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே இன்றைக்கு இந்த திருப்பிடத்தை கட்டி எழுப்பி அர்ச்சிக்கின்ற வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் எப்படி உயிருள்ள ஆலயங்களாக கட்டியெழுப்பப்படுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடவுள் அழைப்பு விடுக்கின்றார். இந்த ஆலயம் புனிதமானது, இந்த திருப்பீடம் புனிதமானது. எதனால் இது புனிதமானது? ஏன் இந்த ஆலயம் புனிதமாக இருக்கிறது? ஏன் இந்த திருப்பீடம் புனிதமாக இருக்கின்றது? இந்த ஆலயத்திலே ஒரு பலிப்பீடம் இருக்கின்றது, எனவே இது புனிதமானது. சொல்ல முடியுமா? இந்த ஆலயத்தில் ஒரு திருப்பலி பீடம் இருக்கின்றது, எனவே இது புனிதமானது. சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம். புனிதமானது தானே. இந்த ஆலயத்திலே ஒரு பாடுபட்ட சிலுவம் இருக்கின்றது, எனவே இது புனிதமானது. சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம். இந்த ஆலயத்திலே ஒரு நற்கருணை பேழை இருக்கின்றது, இறைவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கின்றது அப்ப வடிவத்திலே, எனவே இது புனிதமானது. சொல்லலாம். ஆனால் அது மட்டுமே இந்த ஆலயத்தை புனிதமாக்காது. எனவே இங்கே ஒரு திருப்பலி பீடம் இருக்கின்றது,
இங்கே ஒரு பாடுபட்ட சுரூபம் இருக்கின்றது, இங்கே ஒரு நற்கருணை பேழை இருக்கின்றது. இவைகளெல்லாம் புனிதமானவை, இவைகளெல்லாம் நம்மை புனிதமாக்குபவை. ஆனால் அதைவிட மேலாக உயிருள்ள ஆலயங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்திற்குள்ளால் நுழைந்துவிட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது எப்படி செல்லுகின்றோம்? என்ன மனநிலையோடு செல்லுகின்றோம்? இந்த ஆலயத்திற்குள் வந்து வழிபட்டு விட்டு வெளியே செல்லுகின்ற ஒவ்வொருவரும் எப்படி தூய ஆவியானவருடைய ஆலயங்களாக வெளியே செல்லுகின்றார்களோ, தங்களுடைய குடும்பத்திலே, தங்களுடைய அன்பியங்களிலே, தாங்கள் வாழுகின்ற இடத்திலே இறைவன் விரும்புகின்றபடி நற்செய்தியினுடைய போதனைகளின்படி, ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி விழுமியங்களின்படி எப்படி நாம் வாழுகின்றோமோ அதை பொறுத்து அன்புக்குரியவர்களே இந்த ஆலயமும் புனிதமாகின்றது. ஆலயத்துக்கு உள்ளால வாரது போல வெளியே போனால் இந்த ஆலயம் நம்மை புனிதமாக்கவில்லை. எனவே இந்த ஆலயத்தினுடைய மேன்மை எங்கே இருக்கின்றது? இந்த திருப்பீடத்தினுடைய சிறப்பு எங்கே இருக்கின்றது? இந்த ஆலயத்திற்குள்ளால் வருகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் புனிதத்தில் உயர வேண்டும், தூய்மையான வாழ்வில் வளர வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை உள்வாங்கி அன்புக்குரியவர்களே தாங்கள் வாழுகின்ற இடத்திலே உள்ள அத்தனை மனிதர்களோடும் நெருக்கமாக உறவு கொண்டு ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் உயிருள்ள ஆலயங்களாக மாறுகின்றோம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம், ஆண்டவர் இயேசு பலமுறை எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார். ஆண்டவர் இயேசு பலமுறை எருசலேம் ஆலயத்திலே சென்று அவர் பலி நிறைவேற்றினார். திருப்பயணமாக தன்னுடைய பெற்றோரோடு அங்கே சென்றிருக்கின்றார். ஆனால் ஒரு சமயத்திலே அவர் அந்த ஆலயத்திற்குள்ளால் நுழைந்து சாட்டை பின்னி அங்கே உள்ள மனிதர்களை, அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை எல்லாம் துரத்தி அடிப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டோம், இது என்னுடைய வீடு, என்னுடைய வீடு இறை வேண்டலின் வீடு, இந்த வீட்டை நீங்கள் கள்வர் குகையாக மாற்றாதீர்கள், இதை வியாபார கூடமாக மாற்றாதீர்கள் என்று சொல்லி அன்புக்குரியவர்களை அவர்களை எல்லாம் சாட்டை பின்னி விரட்டி அடிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு இந்த இடத்திலே ஒரு அருமையான திருப்பீடத்தை நாம் கட்டி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது இந்த இடத்திலே தொடர்ந்து நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் இன்னும் சிறப்பாக சிறக்க வேண்டும். ஆண்டவருடைய புகழை பாடுவதற்காக இந்த இடத்திலே கட்டி எழுப்பி இருக்கின்ற இந்த ஆலயமானது அல்லது இன்றைக்கு இது புனரமைக்கப்பட்டு சிறப்பாக அர்ச்சிக்கப்படுகின்ற இந்த திருப்பீடமானது அன்புக்குரியவர்களே நமக்கு எதை சுட்டிக்காட்ட வேண்டும்? அழகாக நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். வாடிவிளையில நல்ல அழகான ஒரு ஆலயம். இன்றைக்கு மிக அருமையாக அழகாக நாங்கள் ஒரு திருப்பீடத்தை கட்டியிருக்கின்றோம். எனவே ஆலயத்தை கட்டுவது, பீடத்தை கட்டுவது அழகுக்காக அல்ல, அழகு பார்ப்பதற்காக அல்ல, மாறாக இறைவனுடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த அருமையான திருப்பீடத்தை இந்த சமூகத்திலே கட்டியெழுப்பி ஆண்டவருக்கு நன்றி கூறி ஒரே குடும்பமாக வந்து அவரை புகழ்ந்தேத்தி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே இறை பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளால் உணர்வதற்காக இந்த திருப்பீடம் இன்றைக்கு கட்டியெழுப்பப்படுகின்றது. எனவே இறை பிரசன்னத்தை நம்முடைய உள்ளத்தில் கட்டி எழுப்புகின்ற, அதை காணுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாமெல்லாம் வாழ வேண்டும். எனவே இறை பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் இந்த இல்லத்தில், இந்த ஆண்டவர் உறைந்திருக்கின்ற இந்த இல்லத்தில் நமக்கு அருள் தர வேண்டும். தேசிய விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அருமையாக ஒரு பாடல் பாடுவார். ஆலயத்தை பற்றி அவர் ஒரு பாடல் பாடுவார். அதுல அருமையாக ஒரு வரி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எந்த ஊரில் உள்ளவர், எந்த நாட்டில் உள்ளவர்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர்.
அல்ல, அவருடைய அந்த பாடலிலே ஆலயத்தை பற்றி அவர் பாடுகின்ற பொழுது அருமையாக சொல்லுவார், உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாய். இறைவன் எங்கே இருக்கின்றான்? இறைவனுடைய பிரசன்னத்தை எங்கே பார்க்க வேண்டும்? உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாய். எனவே இறைவனுடைய பிரசன்னத்தை இந்த ஆலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரும் முதலில் அன்புக்குரியவர்களே உங்கள் உள்ளத்தில் நீங்கள் காண வேண்டும், உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மிக உயர்ந்த நோக்கமாக இருக்கின்றது. எனவே உள்ளத்தில் காணுகின்றவர்கள், இந்த ஆலயத்தில் காணுகின்றவர்கள், இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது இந்த சமுதாயத்திலே வாழுகின்ற மனிதர்களுக்கு மத்தியிலே, இந்த சமுதாயத்திலே அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை காணுகின்றவர்களாக, அந்த இறை பிரசன்னத்தை போற்றுகின்றவர்களாக, அந்த இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த நற்செய்தி போதனைகளின்படி வாழுகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் புனிதமடைகின்றோம். இந்த ஆலயம் புனிதமடைகின்றது, இந்த வாடிவளை பங்கு தலம் புனிதமடைகின்றது. எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அருமையான ஒரு நாள், அழகான ஒரு நாள். இந்த வாடிவளை பங்கு எனக்கு நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு பங்கு. உங்களுடைய பங்கு தந்தை முன்னுரையிலே சொன்னது போல வாடிவளை குருசடி என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் நினைக்கிறேன். உலகத்துக்கு தெரியாட்டு கூட இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லாருக்குமாவது கண்டிப்பாக தெரியும். அப்படி புகழ்மிக்க ஒரு அந்தோணியா குருசடி இந்த வாடிவளை குருசடி. இந்த வாடிவளை குருசடியிலே எனவே இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் இணைந்து அருமையாக கட்டியெழுப்பி இருக்கின்ற இந்த பீடமானது உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பொழிவதாக. உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கின்ற மேலான அருள் கொடைகளை எல்லாம் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பீடம் உங்களுக்கு வழங்க வேண்டும். இந்த ஆலயத்திலே வந்து ஜெபிக்கின்ற மனிதர்கள், இந்த ஆலயத்திலே வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து ஆண்டவனை போற்றுகின்ற, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து இறைவன் அருளுக்கு மேல் அருளை தந்து ஆசீர்வதிக்கின்றார். எனவே அந்த நல்ல கடவுளுக்கு நன்றி கூறுவோம். எனவே இந்த பங்கினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே செல்வதை எண்ணி பெருமை அடைவோம். உங்களுடைய பங்கு தந்தை தொடக்க உரையிலே அருமையாக சொன்னது போல வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்காக அதனுடைய தயாரிப்பாக நீங்கள் படிப்படியாக பல முயற்சிகளை செய்கின்றீர்கள். பல நிலையில் இந்த வெள்ளி விழாவை அர்த்தமுள்ள முறையிலே கொண்டாடுவதற்காக தயாரிக்கின்ற வேளையிலே அதனுடைய ஒரு படியாக இந்த பணி அமைந்திருக்கின்றது. எனவே இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா அருள் வரங்களையும் நிறைவாக பொழிந்து உங்களை சிறப்பாக காக்கட்டும், வழி நடத்தட்டும். இந்த ஆலயத்தின் மூலம், இந்த திருப்பீடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் இன்னும் மேலாக சிறக்க இறைவனிடத்திலே இறைவேண்டல் செய்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.